ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போகிறது பரபரப்பாக இயங்கிட்டு வர இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றியாக இருந்து அடைய போகிறாங்க, யார் என்ன நிலைமைக்கு போக போகிறாங்க அப்படின்னு முக்கியமான கட்டங்களை எதிர்நோக்கக்கூடிய 4 கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 4 கட்சியும் தான் பரபரப்பாக போட்டி போட்டு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்களை குழப்பி பயங்கரமாக மூழ்கடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே இதுக்கு மாற்றாக ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டையும் மக்களையும் பசுமையா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கும், இப்ப அந்த கட்சியோட தற்போதைய நிலைமை என்ன, அந்த கட்சிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த 4 பெரிய கட்சிகளோட போட்டி போடுற ஒரு கட்சி. இது தமிழகத்துல 4 எலெக்ஷனா 4 தேர்தலா சந்திச்சுட்டு வர ஒரு கட்சி தான் இந்த கட்சி. இந்த கட்சியை எப்படியோ முடக்கலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்ப கடைசி நேரங்களில் இந்த கட்சியை முடக்கத்திலே ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தாங்க பிஜேபி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலே சொன்னாங்க. அவருடைய விவசாய சின்னத்தையே இல்லாம ஆக்கினாங்க. பல விதமா போராடி அந்த கட்சியை வாங்கலாம்னு நினைச்சாரு. ஆனாலும் அந்த கட்சியை அவங்க கொடுக்கல. இப்ப அதுக்கு பதிலாக மைக் சின்னத்தை ஒதுக்கிருக்காங்க. இந்த மைக் சின்னம் போதும், நான் எதனாலும் நான் பண்ணுவேன், அதாவது கட்சிக்காக எனக்கு ஓட்டு போடல, எனக்காக தான் ஓட்டு போடுறாங்க, நான் இந்த நாட்டு மக்களை மாத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அது மட்டும் இல்லாம அவருக்கு பல இடைஞ்சல்களை தந்தாங்க. எல்லாத்தையுமே மீறி இன்னைக்கு ஒரு தமிழகத்துல ஒரு தனி கட்சியா நின்று அவர் எலெக்ஷன் நிக்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் முக்கியமா யார குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா பாஜக தான். ஏன் அப்படின்னா பாஜக எப்படியாவது தமிழகத்துல காலோடணும். இந்த தமிழகத்துல இப்ப காலோன்றதுக்கு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா அதிமுக, அதுக்கு அடுத்து நாம் தமிழர். இன்னைக்கு அதிமுக எப்படி பார்த்தாலும் கட்சியிலேருந்து தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேரை இழுத்து அதுல எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்துட்டாங்க. அடுத்தது யாரான கணக்கு போடும்போது அங்க மாட்டினதான் நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்றதுன்னு யோசிச்சவங்க தான் அந்த கட்சியோட சின்னத்தையே வேட்டு வச்சுதான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. அதாவது சீமான் என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சியை முடக்கத்தால கண்டிப்பா எங்களை வீழ்த்த முடியாது, இதனால நாங்க பலவீனமா ஆக மாட்டோம், இதை விட பயங்கரமா நாங்க வீர் கொண்டு எழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்தில் 18% வாக்கு இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. இருந்தாலும் பிஜேபிக்கு இதெல்லாம் செஞ்சாதான் இந்த தமிழகத்தில் காலூன்ற முடியும். முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இன்னைக்கு பலவீனமாக வந்திருக்கு. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பாஜக தமிழகத்தில் காலூன்றலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நாம் தமிழரையும் விதித்தணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைப்பாட்டில் ஏடிஎம்கே உள்ள பெரும்பாலான ஓட்டு யாருக்கு வரும் அப்படின்னா சீமானுக்கு வரும். இந்த ஓட்டுகளை எப்படி இருந்தாலும் நமக்கு இழுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மையப்புள்ளியா வச்சு அவருடைய கரும்பு சின்னத்தையே வீழ்த்திருக்காங்க. இருந்தாலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாம சீமான் கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் களத்தில் நிற்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுவரை யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால சீமானை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அதாவது தமிழகத்தில் மொத்தம் 39 தொகுதி இருக்கு. அந்த 39 தொகுதியில் அவர் இந்த தனி தொகுதின்னு சொல்லுவாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் நிறுத்துவாங்க. அதே நேரத்தில் பொது தொகுதி இருக்குல்ல, அந்த பொது தொகுதியில் அதாவது மேல் ஜாதியில் உள்ளவங்களை தான் மேக்சிமம் நிறுத்துவாங்க. ஏன்னா அங்கே ஜாதி ரீதியாக நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சீமா அதெல்லாம் உடைச்சி அதாவது அந்த பொது தொகுதியிலேயே பிற்படுத்தப்பட்டவரையும் நிப்பாட்டிருக்காங்க. அதாவது பறைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் நிப்பாட்டி இப்படி அவருடைய செயல் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவரு இந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா 2026 விஜய் வரப்போறாரு. விஜய் வந்தா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கும் சீமானுக்கும் ஏற்படும். ஏன்னா ஏடிஎம்கே இப்போ கட்சியில பாதி உடஞ்சிருச்சு. அதனால அதுல உள்ள பாதி பேர் விஜய்க்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20% ஓட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீமானுடைய ஓட்டு நிறைய ஓட்டு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் அவருக்கும் புலி கரைக்குது. சரி, அடுத்தது தம்பி விஜய் இறங்கிட்டாருன்னா நம்ம டம்மியா ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருந்தாலும் கட்சியோட பலத்தை நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும்தான் மூல காரணமாக வச்சு நம்ம மூலாயுதமாக வச்சு கட்சியில் நம்மளுடைய பலத்தை காமிக்கணும். இதுலேயே பலத்தை காமிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம ஓரளவு நின்றுலாம். இல்லை அப்படின்னா இந்த எலெக்ஷனோட கைண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு சீமான். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எலெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே வரும். ஏன்னா அதிமுகன்றது
ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் பயங்கரமான ஒரு சோதனை கட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. பாஜக எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடணும், எப்படி இருந்தாலும் அதிமுக வீழ்த்தி அந்த அதிமுக இடத்துல நம்ம வந்து நின்றுணும் அப்படின்னு பாஜக நினச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுக அதுக்குண்டான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதனால் திமுகவுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா திமுகன்ற ஒரு வலுவான கட்சியில் வந்து வலுவான தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதே போல் வலுவான கட்டமைப்பு வந்து வச்சுருக்காங்க. அதனால் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிறது வந்து 2-3 கட்சி. இந்த 3 கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு கலைபுரம் தான் ஒரு பிரளயம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஓட்டம் தான் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல். இந்த சோதனை ஓட்டத்தில் முக்கியமாக யார் வின் பண்ணுறாங்கிறது முக்கியம் கிடையாது. யார் அதிக ஓட்டு வங்கியை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து வச்சிருக்காங்க. அதாவது அதிமுக ஆல்ரெடி அதிக ஓட்டு வங்கியை வச்சிருக்கு. இருந்தாலும் இப்போ கரையக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்துருக்குது. அதாவது பாஜகவில் அன்புமணி பாமக போய் சேர்ந்துருக்கு. அதே போல் தினகரன், ஓபிஎஸ் அந்த மாதிரி பல கட்சிகள் சேர்த்துட்டு அவர் எவ்வளோ பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிப்பாங்க. அதே போல் சீமான் வந்து அது மிகப்பெரிய ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காரு. இவரும் வந்து அதிமுக நிறைய ஓட்டம் வந்து பிரிப்பார். இப்போ இந்த 3 கட்சிகளுமே வந்து ஒரு பயங்கரமான சோதனை ஓட்டம் தான் சொல்லணும். இந்த சோதனையில் வந்து யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து காத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்துட்டார் அப்படின்னா இதுல கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தான் வந்து அமையும். அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரசிகராவது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இருப்பாங்க. அதனால் விஜய்க்கு வந்து 75% வந்து நிறைய வாய்ப்பு அரசியல் வந்து இருக்குது. அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து வரலாம். ஏன்னா 10 வருஷத்துல வந்து அவருடைய அரசியல் அனுபவங்கள் வந்து அவர் வந்து கொண்டு போவோம். அதுக்குள்ள அவர் வந்து எப்படி வந்து நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்றதான் இப்ப முக்கியம். சரி, அதெல்லாம் வந்து இருக்கட்டும். இந்த வருட அரசியலுக்கு வந்து வருவோம். இப்ப இந்த வருட அரசியல்ல வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கிற ஒரு முக்கியமான நிலைப்பாடு என்னன்னா, நாங்க கண்டிப்பா இந்த தமிழகத்துல 30% வாக்கு மேல நாங்க எடுப்போம். அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் கண்டிப்பா நாங்க ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருப்போம். தமிழ்நாட்டை சீரமைப்போம். தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா விதமான ஒரு நிலைப்பாட்டையும் முதன்மையாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதே போல் சில காரணங்களால் சீமானுக்கு பயங்கரமான பலவீனங்கள் வந்து இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு, தமிழர்கள் தான் வந்து இந்த பூமியில் வாழணும் அப்படின்ற சில கோட்பாடை வந்து அவர் கையில் வச்சிருக்காரு. ஆனால் அது மிகப்பெரிய தவறாக தான் தோணுது. ஏன்னா தமிழர்கள் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டில் வாழணும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10% பேர் வந்து வெளி மாநிலத்தவர், அதாவது வட மாநிலத்தவர், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கு எல்லாமே ஒரு வெறுப்புணர்வு தான் வந்து வரும். முக்கியம் பார்த்தீங்கன்னா, இவர் பேசுகிற ஒரு வார்த்தையை வந்து கடுமையாக வந்து அது வெளியில் நமக்கு வந்து பூதகரமாக வெடிக்கும். ஏன்னா ஹிந்தியை வந்து எதிர்க்கலாம், ஹிந்தி மொழி வேண்டாம்னு சொல்லலாம், தமிழர் தான் வந்து தமிழை வந்து ஆளணும் அப்படின்ற நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் சின்ன சின்ன தவறு வந்து செய்கிறாரு. அதாவது வடநாட்டுக்காரங்க இந்த நாட்டை விட்டு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்லா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. வடநாட்டுக்காரங்களாம் நம்ம வந்து ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், வேற மாநிலத்துக்காரங்க நம்ம வந்து ஓட்டுறோம். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எங்கெங்கே போய் வாழ்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்க அதாவது உலகம் முழுவதும் பரவிருக்காங்க. முக்கியம் வடநாடுகளில் பரவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பேராபத்து தான் சொல்லணும். இது வந்து மிகப்பெரிய வந்து பலவீனம் தான் சொல்லணும் சீமானுக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தவே கூடாது. இதனால் அது வந்து ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆனால் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார், செஞ்சார் அப்படின்னா அது வந்து தமிழர்களுக்கு வந்து கோபமூட்டுற நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி வந்து அவர் கையாளுறாரு, கட்சியை வந்து நிர்வகிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பர் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து அரசியல் வந்து நடத்திட்டு வர்றாரு. முக்கியம் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சு வந்து நிதானமாக தான் வந்திருக்கு. சில காரணங்களால் சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு மைனஸாக வந்திருக்கும். அவர் பெரும்பாலும் அவர் பேசுறது எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேச்சு தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவருடைய பின்புலம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காரு. அதே போல் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அதை பொருளாதாரம் படிச்சிருக்காரு. பொருளாதாரம் முடித்த பிறகு அவர் வந்து சினிமா மேலே உள்ள ஈர்ப்பால் அவர் வந்து மணிவண்ணன்ட்டையும் பாரதிராஜாவட்டையும் இயக்குனராக வந்து அதாவது அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்தார். அதை உதவி இயக்குனராக சேர்ந்து அவர் வந்து பணி புரிஞ்சு அதுக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சின்ற படத்தில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி ஒரு நார்மலான ஒரு படம் தான். ஒரு 3 படம் தொடர்ந்து வந்து எடுக்கிறாரு, ஃபெயிலியரு. அதுக்கு பிறகு வந்து தம்பின்ற ஒரு படம் வந்து லேட்டஸ்ட்டாக மாதவன் வச்சு எடுக்கிறாரு. அந்த படம்
படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுக்குது. அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்றாருன்னா இயக்கத்தை வந்து ஓரம் கட்டிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடிப்புலயே வந்து ஒரு பெரிய அளவில் போக முடியல. இப்பதான் வந்து ஈழத்தமிழகத்தில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. ஈழத்தமிழகம் வந்து பத்தி எரியுது. அங்க வந்து இந்த போர்கள்லாம் வந்து வெடிக்குது. அதனால தமிழால ஈர்க்கப்பட்டவர், தமிழ் பண்பாட்டால ஈர்க்கப்பட்டவர் அதை பத்தி மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்றாரு. அதாவது அங்க உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எதுக்கணும், நம்ம வந்து போராடணும்னு சொல்றாரு. இதனால அவர் வந்து பிரபாகரனால வந்து ஈர்க்கப்படுறாரு. பிரபாகரனே போய் சந்திக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அங்க தமிழீழ விடுதலை போர் வந்து ஏற்படுது. அங்க ஃபைனலா மக்களை கொத்து கொத்தா வந்து கொண்டுறாங்க. இப்ப நடிகர் சங்கம் சார்பா வந்து பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் தான் இவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். அந்த போராட்டத்தில் தான் நரம்பு புடைக்க பேசி ஒவ்வொரு தமிழர்களையும் வந்து உச்சிக்கு கொண்டு போனாரு. அவருடைய கோபத்தை மொத்தமும் வந்து கொந்தளிச்சிட்டாரு. அந்த கோபம் அந்த உலக தமிழர் அனைவருக்கும் போய் சேர்ந்தது. ஏன்னா இதை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லையாடா அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த சமயம் தான். அந்த சமயத்தில் வந்து எல்லாருமே அவங்க கட்சியை தான் காப்பாற்றுறதுன்னு நினைச்சாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாருமே வந்து இதை பற்றி அதிகமாக இறங்கி போராடல. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இறங்கி வந்து பேசினாரு. இதனால வந்து உலகத் தமிழர்கிட்ட ஒரு பார்வை வந்து அவர் மேலே பட்டது. ஆனாலும் ஈழத்தமிழர்கள் வந்து அங்கே அந்த போரில் தமிழீழ விடுதலை புலிகள் வந்து தோல்வியேற்றுது. இதுக்கு பிறகுதான் இவருக்கு வந்து விஸ்வரூபம் எடுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பிறகு அவர் வந்து பேசின ஒவ்வொரு பேச்சுமே வந்து பொறி பறக்கும் அந்த அளவுக்கு பேசினாரு. அதை பேசி 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 வந்து பயங்கரமா அவர் வளர்ந்தாரு. ஒரு கட்டத்தில் திக்க கட்சியிலையும் அவர் வந்து சேர்ந்து பேசினாரு. இப்போதான் வந்து அவர் வந்து ஒரு கட்சியை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி வந்து அவர் வந்து தொடங்கல. 1958 ஆதித்யநாரால் வந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான், தொடங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கத்தை தான் 2010 இவர் வந்து நாம் தமிழர் கட்சியா வந்து மாத்தி அதுல வந்து செயல்படுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திய எதிர்ப்பு, அதே போல கர்நாடகா காவிரி பிரச்சனை, இப்படி பல போராட்டங்களில் கலந்து தமிழ் மக்களுடைய மனசுல உள்ள இயக்கத்தெல்லாம் வந்து அவர் வெளிப்படையா வந்து பேசி அவர் வந்து போராடினாரு. இதன் மூலயமா மக்கள் மனதில் பெருசா வந்து இடம் பிடிச்சாரு. அவருடைய ஒவ்வொரு பேச்சும் கணீர்னு வந்து இருந்ததால ஒரு சார மக்கள் வந்து அவரை இயல்பாகவே இதை ஏற்றுக்கிட்டாங்க. படிப்படியாக முன்னேறி ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில் வந்து இவர் வந்து பலமான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு இருந்திருக்காரு. இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்போ அதாவது மிகப்பெரிய ஒரு கட்டத்தில் வந்து இருக்காருன்னு சொல்லலாம். இந்த தேர்தலில் அவருடைய உண்மையான பலம் பலவீனம் எல்லாமே வெளிப்பட்டுரும். இப்படி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் மிகப்பெரிய ஒரு வலிமையோடும் பலம் வரும் சீமான் அவர்கள் வந்து வெற்றியா தோல்வியா இந்த எலெக்ஷன்ல இருந்து ஒரு இடமாவது பிடிப்பாரா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 4 தேர்தல் வந்து சந்திச்சுட்டாரு. ஒவ்வொரு தேர்தலையும் 4%, அதாவது டெபாசிட் கூட வந்து இருந்திருக்காரு. 7% 10% வந்தாரு. 10% 18% வரலையும் அவருக்கு வந்து ஓட்டு வந்து தமிழகத்தில் வந்து இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து இன்னைக்கு பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் அவர் தமிழகத்தில் நிற்க முடியும். ஏன்னா அடுத்த 2026 இன்னொரு பெரிய ஒரு தலை வந்து மோதுது. அதுதான் விஜய். அந்த மோதல்ல இவருக்கு மிகப்பெரிய போட்டி இருக்கும். இருந்தாலும் எதையும் வந்து தில்லா வந்து எதிர்பார்த்து நம்புவோம். இவருக்குண்டான வாக்கு கண்டிப்பா ஒரு 30% வாக்கு இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கணிப்புப்படி இவருக்கு வந்து 20% 25% தான் இவருக்கு வந்து ஓட்டு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஓகே, கண்டிப்பா வந்து ஏப்ரல் 19 வந்து அன்னைக்கு தான் வந்து ஓட்டு போட போறாங்க. ஜூன் 4 எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து தெரியும். அன்னைக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.